வணக்கம், வெல்கம் டு கேஎன்பி கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி பராத்தா ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு நிறைய போடாதீங்க, ஸ்டஃபிங்கில் கூட உப்பு இருக்கும், அதனால் ஜாஸ்தி உப்பாயிடும். இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சிட்டு இப்போ இந்த முள்ளங்கியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுதான் இதோட மசாலா. வேறு எதுவும் போட வேணாம். இப்போ இதை நல்லா அந்த ஈரம் இஞ்சுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியில் உள்ள ஈரம் போகணும். நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் மெல்லிசாயிட்டாச்சு. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இன்னும் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா எப்பவும் போல் சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். ஸ்டஃபிங் நிறைய வச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. கொஞ்சம் மெல்லமாக தேய்ச்சிக்கோங்க, இல்லாட்டி ஸ்டஃபிங் வெளில வந்துடும். ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டஃபிங் சொல்லித்தரேன். 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு ஜஸ்ட் ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ இன்னொரு சப்பாத்தியை ஜஸ்ட் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாதிரி திருப்பி அழுத்தி எடுத்துடலாம். தேய்ச்சிக்கணும் நல்லா. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபார் த பிகினர்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு நல்லாவும் தேய்க்க ஒரு மெல்லிசாக 2 சப்பாத்தி இருக்கிறதுனால. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக மெல்லிசாக இருக்குன்னு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பராத்தா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணால் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி நெய்யோ பட்டரோ கூட விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சுங்க. இது 2 சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணுது. இப்போது இது சிங்கிளாக பண்ணது. இது ஜஸ்ட் இதையும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். முள்ளங்கி பராட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. பட்டர் அண்ட் கர்டோட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆவக்காய் ஊறுகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலையே எல்லா பராட்டாவோட இந்த முள்ளங்கி பராட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.